வணக்கம். H1B விசா அமெரிக்கா கிட்டத்தட்ட ரூ. 1,00,000லேருந்து ரூ. 1,50,000க்குள்ள இருந்த விசாவுக்கான ஃபீ இப்ப ரூ. 88,00,000 இன்கிரீஸ் ஆயிருக்கு இந்தியன் ரூபில. அமெரிக்காவோட டாலர்ல பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு $5,000 இருந்த இந்த H1B விசாவோட ஃபீ இப்போ $1,00,000 இன்கிரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. டொனால்ட் ட்ரம்போட அடுத்த அதிரடி. குளோபல் அன்சர்டனிட்டி அப்படின்றது நான் என்னோட ஆல்ரெடி போஸ்ட் பண்ண வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஏன்னா அடுத்தடுத்த நடவடிக்கை அமெரிக்கா எடுக்கிற ஒவ்வொரு விஷயமும் குளோபலாக ஒரு பெரிய பிரச்சனையை பேக் ஃபயரை கிரியேட் பண்ணுது. முக்கியமாக இந்தியாவுக்கு 50% டேக்ஸ் இம்போஸ் பண்ணது, யூரோப் யூனியனுக்கு இந்தியா மேலே டேக்ஸ் விதிக்கிறதுக்கான ப்ரொபோசல் கொடுத்தது, ரஷ்யாவோட ஆயிலை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது. இப்போது இந்த H1B விசா இந்த H1B விசா வந்து அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவோட வியூவில் வந்து நம்ம பார்க்கும்போது வெளிநாட்டில் இருந்து அமெரிக்காவில் வேலை செய்கிறதுக்காக வரவங்களுக்கான விசாவோட சார்ஜஸை வந்து $5,000லேருந்து $1,00,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 15லேருந்து 20 மடங்கு அதிகம். இப்போது இது நேரடியாக இந்தியா மீது ஒரு தாக்குதல் அப்படின்னு கூட நம்ம இதை பார்க்கலாம். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த 2024 வரைக்குமே 2 லட்சம் இந்தியன்ஸ் வந்து இந்த H1B விசாவில் ஒர்க் பண்ணுறாங்க. வருஷத்துக்கு 65,000 விசா வந்து அமெரிக்கா இஷ்யூ பண்ணுது. இதில் 20,000 விசா வந்து மாஸ்டர் டிகிரியில் படிக்கிறவங்களுக்கு, மாஸ்டர் டிகிரி ஹோல்டர்ஸ்க்கு மொத்தம் 85,000 விசா வந்து அமெரிக்கா இஷ்யூ பண்ணுறதா ஒரு நியூஸ் இருக்குது. ஸோ இந்த விசா வந்து யார் எடுக்கலாம் அப்படின்னா, எம்ப்ளாயி வந்து இந்த விசா எடுக்க முடியாது. அந்த எம்ப்ளாயிக்கு வேலை கொடுக்கக்கூடிய கம்பெனி தான் இந்த விசாவை அமெரிக்கா கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணி எம்ப்ளாயிக்காக கொடுக்கணும். ஸோ அப்போ என்னென்னா, அந்த எம்ப்ளாயி ஹையர் பண்ணுறது அந்த கம்பெனி இப்போ $1,00,000 அப்படின்னும்போது $88,00,000 இந்தியன் ருப்பியில். இப்போது இதை வந்து எப்படி அவங்க அஃபோர்ட் பண்ண போகிறாங்க கம்பெனிஸ்? இந்த $88,00,000 இந்தியன் ருப்பியில் பே பண்ணி இந்த விசாவை வாங்கி அந்த எம்ப்ளாயிக்கு கொடுத்து வேலைக்கு எடுக்கணுமான்ற ஒரு கொஷின் வரும். இப்போ அமெரிக்காவோட சைட்லேருந்து பார்க்கும்போது அமெரிக்காவோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் நியர்லி 2.9% கிட்ட இருக்குது. 2-3 வருஷத்தோட ஹையில் தான் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டாக இருக்குது. இது ஒரு காரணமாக அமெரிக்காவோட சைடில் சொல்லப்படுது. அமெரிக்கனோட சிட்டிசனுக்கான வேலைவாய்ப்பை அதிகப்படுத்துறதுக்கான தான் இந்த H1B விசாவோட ஃபீயை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம்னு அமெரிக்கா கிளைம் பண்ணுறாங்க. பட் உண்மையிலே இது என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்தியாவுக்கான ஒரு அட்டாக்காக கூட பார்க்கலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ரஷ்யாவிலேருந்து நம்ம ஆயில் வாங்குறது ஒரு பிரச்சனை. இந்தியா பாகிஸ்தான போரை வந்து அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு சொன்னது, அது இல்லை, இந்த போரை வந்து யாரோட தலையீடும் இல்லாமல் இந்தியா தான் நிறுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியா வந்து கிளைம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு ஈகோ தான். 50% டாரிஃப் ஆல்ரெடி இந்தியா மேலே விதிச்சிருந்தது. இந்த பாதிப்புலேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு இன்னும் கம்ப்ளீட்டாக என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்றது அடுத்த ஒரு 2 குவார்ட்டரோட ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிற கம்பெனிஸோட இம்பாக்டை பார்க்க முடியும். இப்போ இந்த சிச்சுவேஷனில் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்றத பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக இது வந்து ஒரு செலக்டிவ் இண்டஸ்ட்ரியில் பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல் விஷயம், இன்ஜினியரிங் அண்ட் மெடிசினுக்கு இது ஒரு எக்ஸம்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் அஃபிஷியலாக எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இன்னும் வரல. அதே மாதிரி இந்த விசா வந்து ஆல்ரெடி அமெரிக்காவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது இம்பாக்ட் இருக்குமா அப்படின்ற கேள்வி இருக்குது. ஏன்னா இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் அமெரிக்கா கிளாரிஃபிகேஷன் கொடுக்கல. ஒவ்வொரு ஸ்பெக்குலேஷன்ஸ் வந்துட்டுருக்கு. இப்போ அங்கே அமெரிக்காவில் இருக்கிற கம்பெனிஸ் எம்ப்ளாயீஸ் வந்து லீவில் ஊருக்கு போயிருக்கிறவங்க எல்லாரையும் இம்மிடியட்டாக அமெரிக்கா வர்றதுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதாவது 1 or 2 டேஸில் நீங்கள் அமெரிக்கா வந்து வந்துடணும் கிளம்பி அப்படின்னு. ஏன்னா லாஸ்ட் வீக்கு லீவ் எடுத்துகிட்டு வந்தவங்களுக்கும் இதே அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இப்போ உடனே அவங்க திரும்பி அமெரிக்கா போக வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த நியூ H1B விசா செப்டம்பர் 21க்கு அப்புறம் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஸோ அதனால் சார்ஜஸ் ஒருவேளை அதிகமாகிடுமோன்ற ஒரு பேனிக் சிச்சுவேஷன் தான் ஐடி கம்பெனிஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் அவங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போது எல்லாருமே திரும்பி அமெரிக்கா போகிற ஒரு சிச்சுவேஷனில் நெருக்கடியில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இல்லை, இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஆல்ரெடி H1B விசாவில் அமெரிக்காவில் ஒர்க் பண்ணிட்டு அங்கே தங்கி இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வருமா அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் இருக்குது. பட் இப்போதைக்கு கிளாரிஃபிகேஷன் அவங்க கொடுக்குறது, ஆல்ரெடி H1B விசாவில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ரினியூவல் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. H1B விசா ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி நீங்கள் ஷிஃப்ட் ஆகும்போது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அப்பயும் இந்த பிரச்சனை இல்லைன்றதை சொல்கிறாங்க. பட் இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் வரல. இப்போ நியூவாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு தான் இந்த H1B விசா $88,00,000 பே பண்ணி நம்ம அந்த கம்பெனி நமக்காக ஆஸ் எ எம்ப்ளாயிக்காக வாங்கி தரணும். இப்போது இதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து இது செப்டம்பர் 22லேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுனால ஃப்யூச்சரில் ரினியூவல் பண்ணும்போது இந்த 88 lakhs வந்து அதாவது $1 lakh வருமான்ற ஒரு கொஷின் மார்க் இருக்குது.
மேபி அங்கே ஒர்க் பண்ணவங்களுக்கு இது ஒரு பேனிக் சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணியிருக்கு. ஏன்னா ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னா, கம்பெனி மறுபடியும் அந்த $1,00,000 அஃபோர்ட் பண்ணுறதுல சிக்கல் இருக்குது. அப்படி அஃபோர்ட் பண்ணுறதுல சிக்கல் இருக்குது அப்படின்னா, அது எம்ப்ளாயி இன்கேஸ் அந்த கம்பெனி வேலை எனக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாருன்னா, மேபி அவரே அந்த பணத்தை கம்பெனிக்கு பே பண்ணி அந்த கம்பெனி மூலயமா அந்த விசாவை ரினியூவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக தோராயமாக பார்க்கும்போது அவரோட 1 மாத சம்பளத்தில் கிட்டத்தட்ட 1/3 இந்த விசாவுக்காக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆகுது. ஸோ இதை ஸ்பெண்ட் பண்ணால் அவங்களுக்கு அது கட்டுப்படி ஆகுமான்ற ஒரு கொஷனும் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாங்க, ஃப்யூச்சரில் இந்தியாவிலேருந்து அமெரிக்கா இந்த H1B விசா மூலயமா போகிறவங்களோட எண்ணிக்கை குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கம்பெனிஸும் இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு வேலைக்காக ரெக்ரூட் பண்ணுறதும் குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போது அடுத்த இதில் ஃப்யூச்சரில் என்ன மாதிரி இம்பேக்டை கிரியேட் பண்ணும், அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் ஐடி கம்பெனிஸோட பாதிப்பு அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன் இந்த $1,00,000 டொனால்ட் ட்ரம்ப் செட் பண்ணார்? ஆவரேஜாக H1B விசா மூலயமா ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு $1,20,000 பர் இயர் வந்து சேலரி வாங்குறாங்க. இப்போ இந்த $1,00,000 அப்படின்றது இந்த விசாவுக்காக அப்ளை பண்ணுறது ஒரு வருஷத்தோட சம்பளம் அப்ராக்சிமேட்டாக. ஸோ அப்படி 1 இயர் சேலரியை விசாவுக்காகவே ப்ராசஸ் பண்ணி அந்த எம்ப்ளாயை அமெரிக்காவுக்கு வர வச்சு வேலை வாங்கும்போது அது கம்பெனியாலையும் பே பண்ண முடியுமா, இல்லை எம்ப்ளாயாலும் அதை வந்து மேனேஜ் பண்ண முடியுமான்ற ஒரு கொஷின் இருக்குது. ஸோ அப்போ அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, அமெரிக்கன் சிட்டிசனுக்கான வேலைவாய்ப்பை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு விஷயமாக தான் இந்த பாலிசியை எடுத்துகிட்டு வந்திருக்கிறோன்னு சொல்கிறாங்க. பட் இது உண்மையிலேயே அதுக்கு மட்டும்தான் இருக்குமான்றதும் ஒரு கொஷின் மார்க் தான். இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக இது ஒரு ஏற்கனவே இந்த இந்தியா பாகிஸ்தான் வாரில் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற பிரச்சனை, ரஷ்யாவோட க்ரூட் ஆயில் பர்ச்சேஸ் பண்ணுறதுல வர பிரச்சனை, இது எல்லாமே ஏற்கனவே 50% டேரிஃபில் இந்தியா ஒரு பெரிய ஸ்ட்ரகிளில் இருக்குது. இந்த சுச்சுவேஷனில் இந்த H1B விசா ப்ராசஸ் பெரிய பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இந்தியன் ஐடி கம்பெனிஸ் யாரெல்லாம் அமெரிக்காவில் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட ரெவன்யூ கான்ட்ரிபியூஷன் அமெரிக்காவில் அதிகமாக இருக்கிற கம்பெனிஸ்க்கு இந்த பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.